Hi friends, how are you? I'm feeling awesome. இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து நான் ப்ரான் செய்ய போகிறேன். என் சார்ல்ஸ்க்கு ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரான் பிடிக்காது, ஸோ அவருக்கு வேறு டிஷ் பண்ணணும். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரே சமையலில் எப்படி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு பேரையும் ஹாப்பி படுத்துறது அப்படி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரே பேஸ் ஆனால் 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு சோம்பு, அப்புறம் ஃபைனலி சாப் கார்லிக், ஆனியன் நல்லா சாட் பண்ணிடணும். கருவேப்பிலை போடணும். ஆனியன் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன அப்புறம் மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு அந்த மசாலாலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடணும். இதுதான் பேஸ். இதில் ப்ரான் போட்டால் ப்ரான் தொக்கு. நான் இதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாழைக்காய் போட்டுட்டு டாஸ் பண்ணிவிட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். ப்ரான் வந்து டக்குன்னு வெந்துடும், ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். வாழைக்காய் மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சு அது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு அதுவும் ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்ட்டு. இப்படி கிச்சனே வீடு கமகமன் வாசனையாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து கிரேவி வந்து நான் தயிர் தான் தாளிக்க போகிறேன். இந்த தயிர் நானே பண்ணேன். பால் காய்ச்சி உர ஊற்றி வச்சு காலையில் அடிக்கிற வெயிலுக்கு காலையிலே ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்கான ஆர்கானிக் மில்க்கு, ஃபுல் மில்க் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் தயிர் தாளிச்சிட்டு, எனக்கு தயிர் வேண்டாம், நான் அந்த ப்ரான் தொக்குலேயே சாப்பிட்டுடுவேன். ஸோ எனக்கு நான் வந்து மசாலா மோர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போதும், கொஞ்சம் பெருங்காயத்தூள், சீரகம், உப்பு, ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா மசாலா மோர் தயார். செம்மையாக இருக்கும், பஞ்சியாக இருக்கும். நான் வந்து ஸ்பைஸ் எதுவும் ஆட் பண்ணல, இஞ்சி ஸ்பைஸே போதும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா காரமாக கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குல்ல, அது ஒரு 1/2 பீஸ் சேர்த்துடுங்க. எல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கும். வேணால் நீங்கள் தண்ணீர் சேர்த்துடுங்க. நான் வந்து கரெக்டாக எனக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சி செய்திருக்கேன். இன்னும் தண்ணியும் சேர்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிட்டாலும் இதை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னடி போட்டோம்
குலு குலு மசாலா மோர் தயார். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சப்போஸ் நான்வெஜ் பண்ண முடியல அந்த மாதிரினால நீங்கள் வாழைக்காய் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். சரி, நமக்கு தயிரை தாளிச்சிடலாம். நான் தயிரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு பெருங்காயம் போட்டு லைட்டாக, எனக்கு ரொம்ப திக்காக பிடிக்காது, கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான், அது நம்ம இஷ்டம் தான். நான் என்னென்ன தாளிக்கிறேன்னு செய்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறமா இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சி சீவி போட்டேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாவும் போடலாம், பட் பச்சை மிளகாய் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் தயிரோடு சாப்பிடும்போது. சின்னதாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயம் இருந்தால் மட்டும் போடுங்க, இந்த வெங்காயத்தை தவிர்த்துடுங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 2-3 நல்லா சாப் பண்ணி 1-2 போடுங்க. போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிடுங்க. பெருங்காயம் நம்ம மோர்லேயே தயிர்லேயே போட்டோம், அதனால தேவை கிடையாது. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா அந்த பச்சை வாசனை போனோடனே நீங்கள் தயிரில் ஆட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஏன்னா வெங்காயம் ப்ரௌனாக ஆகக்கூடாது. இந்த கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த ஒரு லைட்டு ஒரு க்ரன்ச்சி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தயிர் தாளித்த தயிர் சாப்பிடும்போது இன்னும் நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் மாதிரிலாம் இந்த மாதிரி தாளித்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மதியானத்தில் நல்லா வாசனையாக அந்த இஞ்சிக்கும் கருவேப்பிலைக்கும் அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வெஜ் பிளேட்டரில் என்னென்னா ரைஸு, தாளித்த தயிர், அப்புறம் வாழைக்காய் பொரியல். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வாழைக்காவும் தயிரும் வந்து அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டு, வயிறு அப்படியே கூலாக இருக்கும், நல்லா நிம்மதியாக சாப்பிடலாம். இது சார்ல்ஸோடைய ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஃபுட்டு. சரி வாங்க நம்ம பிளேட்டுக்கு வருவோம். நமக்கு இருக்கவே இருக்குது ஸ்ட்ரிம்ப்பு, நமக்கு என்ன குறை. இது கூட எதுவுமே தேவையில்லை, வெறும் ரைஸ் போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி, வேறு என்ன எது கொண்டு வந்தாலும் சரி, இல்லை வெறுமனே கொடுத்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ப்ரானு. நான் ஜஸ்ட்டு சுட சாதம் மட்டும் போட்டு நல்லா பரட்டி சாப்பிட்டேன், அப்படி இருந்துச்சு. நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும், ஒரு 5 to 10 minutes ரெடி ஆகிடும். ப்ரானில் வந்து நிறைய சத்து இருக்குது, ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, அயன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த 2 பிளேட்டில் நீங்கள் எது சூஸ் பண்ண, இதுவானா நான் கண்டிப்பாக வந்து ப்ரான் பிளேட் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரான் பிரியை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொன்ன மாதிரி நிறைய சத்துக்கள் ஜாஸ்தி, ப்ரோட்டீன் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது சேர்த்துக்குங்க. நான் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் சாப்பிட்டுட்டீங்க, அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். நல்லா காரசாரமாக இருக்குது, நல்லா ப்ரான் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இட்ஸ் நாட் ரப்பரி அட் ஆல், சாஃப்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி சாப்பிட்டேன், செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.
நீ உட்காருங்க மேடம், நீ உட்காருங்க மேடம். பாய் பாய் பாய்.